நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்க. ஆமா, எதுக்கு இங்க வந்திருக்கோம்? மாப்பிள பார்க்கத்தான். மாப்பிளை பார்க்கவா? மாப்பிளை தானே எப்பயுமே பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு பார்ப்பாங்க. அம்மா பார்க்கலாம் தெரியுமா அதெல்லாம்? எல்லாம் தெரியும்டா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் வீட்ல வந்து மாப்பிள பார்க்குற முறை நடக்கும்? மேட்ரிமோனில பார்த்தோமா, நமக்கு முதல்ல பிடிச்சதா, அதுக்கப்புறம் வீட்ல போய் சொல்லணும். நீ பூமர் மாதிரி பேசாம உள்ள வா. ஏய் இருடி, நானும் வரேன். ஹாய். ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன். ஓகே. உட்காருங்க. இவரு என் தம்பி. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஐம் ஹரி. ஏதாவது சாப்பிட்றீங்களா? சொல்லட்டுமா? ஓகே. ஏய் ஏய், என்னடா? மாப்பிளை நல்லா தான் பிடிச்சிருக்க. எனி ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை. சரி, நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் பிகாம் முடிச்சிருக்கேன். HDFC பேங்க்ல அக்கௌண்டிங்ஸில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 4 பேர். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி. என் லைஃப் பார்ட்னரை நானே சூஸ் பண்ணுறதுக்காகத்தான் மேட்ரிமோனியில் பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் இருந்தீங்க, அதான் அப்ரோச் பண்ணேன். ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் எம்இ பண்ணியிருக்கேன். டிசிஎஸ்ல டீம் லீடராக இருக்கேன். குட் சேலரி. எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை, சின்ன வயசில் தவறிட்டாரு. ஆஸ் அ சிங்கிள் பேரண்ட்டாக எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி, ஃபீல் பண்ணாதீங்க. அதான் நான் இருக்கேன்ல உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன். நீங்களும் எனக்கு எல்லாமாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். இருப்பீங்களா? அப்போ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க கையை பிடிச்சிருக்கல, இதுலயே தெரிய வேணாமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சொல்லுங்க. நிமிஷம், எங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் பேசிட்டு It's okay. வந்துடுறேன். அப்பா, எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ரொம்ப சாஃப்ட் பர்சன், நல்ல ஜாப்ல இருக்காரு. சச் அ ஸ்வீட் பர்சன் பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கேரிங்கா பேசுறாரு. அப்பா 2 பேரும் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்றாங்கப்பா. இப்பவே இப்படின்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க, அப்புறம் அவ்வளோதான். சொல்ல வேணும். டேய், போனை குடுறா. அப்பா, இவ சொல்றதெல்லாம் காதுலயே வாங்கிக்காதீங்க. அங்க பாரு. இந்த ரிங்கை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னை அக்செப்ட் பண்ணுறதுன்னு நினச்சிப்பேன். ஏங்க நீங்க தட்டி விட்டீங்க? நான் உங்களுக்கு ஆசை எடுத்துட்டு வந்தேங்க. ஓ, வாயும் திக்குவாயா? சூப்பர், நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. இன்னும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிருப்பீங்கல்ல, அதையும் சொல்லிருங்க. அப்படிலாம் இல்லைங்க, உங்ககிட்ட இதை பற்றி நேரில் சொல்லணும் தான் வந்தேன். அதுக்குள்ள நீங்கள் எந்திரிச்சு போயிட்டீங்க. உங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்லைங்க. ஓ, இப்படியும் ஒருத்தவங்க ஏமாத்துவாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது. இது செட் ஆகுற மாதிரி தெரியல எனக்கு. ப்ளீஸ் விட்டுறலாமே. நீங்கள் என் ஊனத்தை மட்டும் தான் பார்த்தீங்களா? எனக்குள்ள இருக்கிற மனசு பார்க்கலையா? நானும் மனசுங்க தானே. எனக்கு லவ் ஃபீலிங்ஸில் இருக்குல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை ஏன்டா கல்யாணம் பண்ணணும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் உங்களை பார்த்துப்பேன். நீங்க சொல்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, தோ இவர் தான் என் ஹஸ்பண்ட், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவங்களாம் ஒரு மாதிரி பேச மாட்டாங்க. அதுவும் என் கண்ணு முன்னாடி நின்று பேசுவாங்க. அந்த வழியெல்லாம் இங்க உங்களுக்கு புரிய போகுது. இது ஏதோ சரி வர மாதிரி தெரியல. வாடா போலாம். ஏங்க சொல்ல வர ஒரு நிமிஷங்க. சீ, உங்க கையை பிடிச்சிருக்கல, உங்களுக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன். அம்மா, என்னாச்சுப்பா? அந்த பொண்ணை நான் பிடிக்கலன்னு சொல்லட்டுமா? ஏப்பா? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் விளையாண்டு போகணும்னு சொன்னாமா. நான் உன்னை விட்டு நான் எப்படிமா இருப்பேன்? ஏன் ஷாலு இப்படி பண்ற? படிச்ச பொண்ணு தானே நீ. அவருக்கு என்ன குறைச்சல்? கால் மட்டும் தானே ஊனமா இருக்கு. நல்ல மனுஷன்டி, அவரை போய் வேணான்ற. ஆமாண்டா, இப்படி பேசுறதுக்கு நீ வேணா போய் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறியா? நாளைக்கு கல்யாணம் ஆகி பிறக்க போற குழந்தை ஊனமா பிறந்தா யார் பொறுப்பேத்துக்கிறது? நீ ஏத்துக்கிறியா? மூடிட்டு வண்டி எடு. இந்தா புடி, என்னமோ பண்ணி தொலைப்போ. நீங்கள் சாலுவோட இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த மாப்பிள்ளையை ஏற்றுப்பீங்களா மாட்டீங்களா?
நீங்களே சொல்லுங்கள்.